அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, மைதானத்தில் உள்ள மாணவர்களில் ஒவ்வொரு 12 பேருக்கும் 5 பேர் தொப்பி வைத்திருக்கவில்லை. அதன்படி தொப்பி வைத்திருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 49 எனின் மைதானத்தில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விடயம், ஒரு மைதானத்தில் நிறைய மாணவர்கள் நிற்கிறார்கள். அதிலே ஒவ்வொரு 12 பேருக்கும் 5 பேர் தொப்பி வைத்திருக்கவில்லை என சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே ஒரு விடயம் தெளிவாக விளங்கும். 12 பேரில் ஒவ்வொரு 12 பேருக்கும் 5 பேர் தொப்பி வைத்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த 12 பேரில் தொப்பி வைத்திருப்போர் 7 பேராக இருக்கும். ஒவ்வொரு 12 பேருக்கும் 5 பேர் தொப்பி வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அந்த 12 பேரில் தொப்பி வைத்திருப்போருடைய எண்ணிக்கை 7 பேராக இருக்கும். 12இல் 5ஐ கழித்தால் 7 பேராக இருக்க போகிறது. அதே நேரம் தரப்பட்ட தரவிலே மொத்தமாக தொப்பி வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றது 49 என்று சொல்லி. அப்போ அந்த 49ஐ இந்த 7ஆல் வகுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு 12 பேரிலும் தொப்பி வைத்திருக்கும் 7 பேர் போன்று 7 சேர்ந்தது தான் இந்த 49. எனவே 49க்குள் எத்தனை 7 இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். 49க்குள் 7 தடவைகள் காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு 12 பேரிலும் 7 பேராக சேர்ந்தது தான் இந்த 49. எனவே மொத்தமாக அங்கே 12 குழுக்களாக நாங்கள் பார்க்கின்ற போது 7 குழுக்களாக இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 12ஐ 7ஆல் பெருக்கின்ற போது மொத்தமாக அந்த மைதானத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை தெளிவாக கவனிக்க வேண்டும். இந்த 12 பேரில் 5 பேரிடம் தொப்பி வைத்திருக்கவில்லை அல்லது 5 பேரிடம் தொப்பி இல்லை என்று சொன்னால் 12 பேரில் 7 பேர் தொப்பியோடு இருக்கிறார்கள். அதே நேரம் மொத்தமாக அங்கே தொப்பி வைத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை 49 இருக்கிறது. இந்த 49 7 சேர்ந்தது தான் 49. எனவே 49க்கு எத்தனை 7 இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். 7 தடவைகள் அங்கே இருக்கின்றது 7. எனவே 7ஐ 12ஆல் பெருக்குகின்றோம். மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 84 காணப்படும். அடுத்த வினா, 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரே அளவான 2 பாத்திரங்கள் தரப்பட்டுள்ளன. பாத்திரம் பியில் அரைவாசி நீர் உள்ளது. மாணவன் ஒருவன் பாத்திரம் ஏயிலிருந்து பாத்திரம் பிக்கு 1 லிட்டர் நீரை ஊற்றினான். தற்போது இரு பாத்திரங்களிலும் உள்ள நீரை சமனாக்குவதற்கு பாத்திரம் பியில் இருந்து எவ்வளவு நீரை ஏயிற்குள் ஊற்ற வேண்டும்? இந்த இடத்துல 2 பாத்திரங்கள் தரப்பட்டிருக்கின்றது. 2 பாத்திரங்களுடைய கொள்ளளவும் 5 லிட்டராக இருக்கிறது. அதே நேரம் பாத்திரம் ஏயினுள் 4 லிட்டர் நீர் காணப்படுவதாக தரவிலே தரப்பட்டிருக்கின்றது. பாத்திரம் பி ஆனது சரி அரைவாசியாக நீர் காணப்படுகின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. பாத்திரம் பியினுடைய சரி அரைவாசிக்கு நீர் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரத்தின் சரி அரைவாசிக்கு நீர் காணப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அரைவாசியாக பாத்திரம் பியிலே 2500 மில்லிலிட்டர் நீர் காணப்படுகின்றது. அதே நேரம் பாத்திரம் ஏயிலிருந்து பாத்திரம் பிக்கு 1 லிட்டர் நீரை ஊற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவன் பாத்திரம் ஏயிலிருந்து 1 லிட்டர் நீரை பிக்குள் ஊற்றினான். எனவே 2500 மில்லிலிட்டரோடு 1 லிட்டரை சேர்க்க வேண்டும். அதாவது 1000 மில்லிலிட்டரை சேர்க்கின்ற போது 3500 மில்லிலிட்டர் நீர் பாத்திரம் பிக்குள் காணப்படும். தற்போது பாத்திரம் ஏக்குள் 4 லிட்டர் நீர் காணப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து 1 லிட்டர் நீரானது பாத்திரம் பிக்குள் ஊற்றப்பட்டதனால் பாத்திரம் ஏயினுள் 3000 மில்லிலிட்டர் நீர் காணப்படும். பாத்திரம் பியினுள் 3500 மில்லிலிட்டர் நீர் காணப்படும். தற்போது பாத்திரம் ஏயினுள் 3000 மில்லிலிட்டர் நீரும் பாத்திரம் பியினுள் 3500 மில்லிலிட்டர் நீரும் காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் இதனை சமனாக்க வேண்டும். என 2 பாத்திரங்களையும் உள்ள நீரை சமனாக்க வேண்டுமாக இருந்தால் பாத்திரம் பியில் இருந்து எவ்வளவு நீரை ஏயிற்குள் ஊற்ற வேண்டும். இந்த 2 பாத்திரங்களுக்கு இடையிலே தற்போது காணப்படக்கூடிய நீருக்குரிய கனவளவுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். ஒரு பாத்திரத்துக்குள் 3000 மில்லிலிட்டரும் இன்னொரு பாத்திரத்துக்குள் 3500 மில்லிலிட்டரும் இருக்கின்றது. எனவே 2 பாத்திரங்களுக்கும்
காணக்கூடிய 2 பாத்திரங்களிலும் காணக்கூடிய நீரினுடைய கனவளவின் வித்தியாசம் 500 மில்லிலிட்டராக இருக்கின்றது. 500ஐ நாங்கள் 2ஆல் வகுக்கின்ற போது எவ்வளவு நீரை ஊற்ற வேண்டும் என்பது கிடைக்கும். எனவே பாத்திரம் பியில் இருந்து 250 மில்லிலிட்டர் நீரை பாத்திரம் ஏக்குள் ஊற்ற வேண்டும். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.